ரெஸ்பெக்டட் வீவர்ஸ், நாங்க எல்லாம் இறைவனுக்கு பயந்து வாழக்கூடியவர்கள். இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், எங்களை படைச்சிருக்கான். நான் இந்த பூமியில வாழ காட்டிலையும் நாங்க நல்லவங்கட பக்கத்திலேயே நாங்க இருக்கணும். கெட்டதுக்கு எதிராக வந்து நாங்க நிக்கணும். இல்ல நாளைக்கு இறைவன் எங்களை பிடிச்சிக்கிடுவான். இப்படின்ற இறைவனுக்கு பயந்து வாழக்கூடிய அவர் எந்த மதத்துல இருந்தாலும் சரி, அவரை நாங்க ரெஸ்பெக்டா வந்து வரவேற்கிறோம். மாற்று கருத்து இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனா விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த உலகத்திலேயே கூடிய பிரச்சனைகள்லயே எல்லா நாட்டுக்கும் பிரச்சனை ஒன்று உருவாக்குற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொன்னா அது பாலஸ்டைன் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க நடக்கிற பிரச்சனை தான். இப்ப அந்த பிரச்சனையில அங்க நடக்கக்கூடிய அப்டேட்ஸ் பத்தி வந்து உலக அளவில் பேசப்பட்டாலும், அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு இந்த இறைவன் சொல்லக்கூடியவன் அதுக்கு என்னமாவது ஒரு வழிகாட்டுதல் தந்திருப்பான். அங்க என்னத்தான் நடக்குது, இதுக்கு நாங்க என்னத்தான் செய்யணும் இப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் ஒரு இறைவன் பொறுத்திலிருந்து வராம, உலகத்துல மனிதர்கள் எப்படி என்னதான் செஞ்சாலும் பரவாயில்ல, நீ பாட்டுக்கு என்னை வணங்கிக்கிட்டே இரு இப்படின்னு ஒரு இறைவன் இருந்தேன்னு சொன்னா அந்த இறைவன் மேல எனக்கு பர்சனலா நம்பிக்கை இல்ல. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் எல்லாத்துக்குமே இறைவன் சொன்னா ஒரு வழிகாட்டுதல் வச்சிருக்கணும். இது சம்பந்தமான ஒரு கிளாரிபிகேஷன், ஒரு கிளியர் பிக்சர் அவனை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு அவன் கொடுத்துருக்கணும். அவன் தான் உண்மையான இறைவன் அப்படின்றது ஏன் பர்சனல் நம்பிக்கை. ஆனா இங்க உண்மைக்குமே என்னதான் நடக்குது, நாங்க இறைவனை நம்பி சார்ந்து வாழக்கூடியவன்னு சொன்னா நாங்க எப்பயுமே நன்மையின் பக்கம் தான் நாங்க இருக்கணும் அப்படின்றது விளங்கிறதுக்காக இந்த உலக நிகழ்வுகள் சில ஆதாரத்தின் அடிப்படையில், மார்க்கத்தின் அடிப்படையில் சில முக்கியமான விஷயங்கள் நான் வந்து இந்த வீடியோ மூலியமா எக்ஸ்போஸ் பண்றேன். இதை வச்சு யாரு சரி யாரு பிழை அப்படின்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வெல்கம் டு தி குளோபல் டூரியான் யூடியூப் சேனல். இறைவனுக்கு பயந்து வாழக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, நல்ல ஒழுக்கம் பேணக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கூடிய சில முக்கியமான பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டா, பொய் பேசி தெரிய மாட்டாங்க, கொடுத்த வாக்குல நிலையா நிற்பாங்க, கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றுவாங்க, பொய் பேசிட்டு இருக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி செயல்கள் அமுல்படுத்த மாட்டாங்க, எல்லாம் ஒத்துமையை வந்து நோக்கி அதை ஒத்துமையை வந்து வலுப்படுத்துறதுக்கான வேலையை வந்து செய்யக்கூடியதா இருக்கும். இது சாதாரண நபர்கள் இருந்து அரசியல் தலைவர்களுக்கும் பொருந்தும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில ஒரு சாதாரண நபர் பொய் சொல்றது வேற, ஒரு அரசியல் தலைவர் பொய் சொல்றது வேற. ஏண்டா அரசியல் தலைவர் போய் சொன்னா அது பல நாட்டுக்கு மத்தியில உலக ரீதியான பிரச்சனைகள் வரதுக்கு அளவுக்கு வழிவகுத்து கொடுக்கும் இல்லையா. சோ பேசிக் ஹியூமனிட்டி என்னன்னு கேட்டா போய் பேசக்கூடாது. அதன் அடிப்படையில நாங்க பாக்குறோம், இந்த கட்டார் இருக்கு இல்லையா, கட்டாருக்கு வந்து இந்த மே மாசம் டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கும் போது கட்டார் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருந்துச்சு $1.2 trillion வந்து. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு கிஃப்ட் அன்பளிப்பா ஒரு போயிங் விமானம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிற மாதிரி $400 மில்லியன் செலவழிச்சு ஒரு கிஃப்ட் வந்து கட்டார் கொடுத்துருச்சு. ஏன்னு கேட்டா உலகத்தில் உள்ள யாரு கேட்டாலும் சரி, சமாதானத்தின் நோக்கம் அழைக்கிறதுக்கு அதுக்கான வேலை திட்டங்களை செய்யறதுக்கு கட்டார் வந்து ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்ற அடிப்படையில் இந்த மாதிரி வேலை செஞ்சாங்க கட்டார். We are just learning about the Israeli attacks in Qatar, a country that has been playing a very positive role to achieve a ceasefire and release of all hostages. I condemn this flagrant violation of the sovereignty and territorial integrity of Qatar. All parties must work towards achieving a permanent ceasefire, not destroying it. ஆனா பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இப்ப என்ன செஞ்சிருக்கான்னு சொல்லி உலகத்துக்கே தெரியும். இது மிகப்பெரிய ஒரு வரம்பு மீறின செயலா வந்து ஐநா சபையில இருந்து அவரை வந்து கண்டிக்கிற அளவுக்கு இன்னைக்கு அவருக்கு எதிராக அவரே வேலை செஞ்சிட்ட மாதிரி தான் இதை நான் பாக்குறேன். எது எப்படி போனாலும் இந்த மாதிரி கட்டார் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு செஞ்சதுக்கு போறோம். அது மட்டும் இல்லாம இந்த அமெரிக்கன் பேசிக் இது இல்லையா சவுதியில கட்டார்ல, இதை என்னத்துக்கு போட்டு வச்சிருக்காங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாங்க ஃபுல் செக்யூரிட்டி தரோம் அப்படின்ற அடிப்படையில தான் வந்து போட்டு வச்சிருக்கு. இப்ப கட்டாருக்கு வந்து எதிரா இஸ்ரேல் இப்படி தாக்கும் போது இவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க இப்படின்ற ஒரு கேள்வி வருதா. அது மட்டும் இல்லாம இந்த கட்டாருக்கு தாக்குதல் பண்ணதுக்கு போறோம் இஸ்ரேல் தரப்புல டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டா, இந்த தாக்குதல் கட்டாருக்கு நாங்க பண்றதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து எங்களுக்கு கிரீன் சிக்னல் காமிச்சாரு அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க. ஆனா இதே டொனால்ட் ட்ரம்ப் போயிட்டு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எனக்கு சம்பந்தமே இல்ல, நான் இதை கண்டிக்கிறேன், இஸ்ரேல் அப்படி செஞ்சிடக்கூடாது, அதன் அடிப்படையில் வந்து பேசுறாரு. Ladies and gentlemen, as you've heard, Israel carried out a strike in Doha, the capital of Qatar. They claimed it was against Hamas. But let me tell you, bombing inside Qatar, a sovereign nation, one of America's strongest allies, does not advance Israel's goals, and it certainly does not advance America's goals. I was notified immediately by our military, and I directed my team to warn the Qataris right away, because Qatar has been working very closely with us, bravely, to try and build peace. And I want them to know the United States will not allow strikes like this on their soil again. I spoke with Prime Minister Netanyahu after the attack, and I made it very clear America wants peace, not escalation. I also spoke with the Emir and the Prime Minister of Qatar. இப்ப இன்னைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இல்லாட்டி இஸ்ரேல் கவர்மெண்ட் உண்மையை சொல்லுது, இல்லாட்டி டொனால்ட் ட்ரம்ப் வந்து போய் சொல்றாரு. ஏதோ ரெண்டு பேர்ல ஒருத்தர் போய் சொல்றாங்க, திட்டத்திலே வந்து உலகத்துக்கு வந்து தெரியும். இப்ப இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது சில வெப்சைட்ல போட்டுக்கிறாங்க என்னன்னு கேட்டா, நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இந்த கட்டார் மாதிரி நாடுகள் இந்த இஸ்ரேல் ஐக்கட்டும் அமெரிக்காவோட ஐக்கட்டும் இந்த நல்லுறவை வந்து பேணுறதுக்கு, அமைதியை வந்து நிலைநாட்டுறதுக்கு என்னதான் அவங்களோட ஒத்துமையா போக பார்த்தாலும் இந்த மாதிரி சில வேலைகள் செய்யறாங்களே, இது சரியா? கட்டார் செய்யற இந்த வேலை சரியா? அப்படி இந்த ஈரான் சொல்லக்கூடிய ஈரான் தானே இவங்க இந்த அமெரிக்காரர்களும் சரி இஸ்ரேல்காரர்களும் சரி இந்த பேரே வந்து யூஸ் பண்ணாம வெறுமே ஜயனிஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணி, இந்த ஜயனிஸ்டுகளோட குறிப்பா அவங்க அதை தவிர வேற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க ஈரான். அந்த ஜயனிஸ்டுகள்
வந்து எப்படின்னு கேட்டா இவங்களோட வந்து எந்த விதமான ஒரு உறவு பேணி நடக்கிறதுக்கு இவங்க சரி வராத ஆட்கள், இவங்க பொய் சொல்லக்கூடியவங்க, இவங்க வந்து இந்த மாதிரி ஏமாத்திர வேலையை தான் செய்வாங்க, இவங்களோட பேச்சுவார்த்தைக்கெல்லாம் இடமே இல்ல, இவங்க அடிச்சா நாங்களும் அடிப்போம், அவ்வளவுதான் கதை. இந்த மாதிரி ஒரு போல்ட் டிசிஷன் எடுக்கிறது சரியா அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் எழுப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கட்டாருக்கு தாக்குதல் பண்ணதுக்கு என்னது காரணம் சொல்றாருன்னு கேட்டா, அக்டோபர் 7 இஸ்ரேலுக்கு பூந்து இந்த மாதிரி ஹமாஸ் செய்யக்கூடிய பிரிவினர்கள் மிகப்பெரிய ஒரு அநியாயம் செஞ்சிட்டாங்க, அதோடைய தலைவர்கள் வந்து இந்த கட்டார்ல வந்து இருந்தாங்க, அதனால நான் வந்து அவங்களை தாக்கினோம் அப்படின்னு இந்த பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொல்லும் போது, இவங்களை ஆதரிக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களே இந்த அக்டோபர் 7 வந்து தாக்கின அந்த தாக்குதல் இருக்கு இல்லையா, இது இஸ்ரேலுடைய ஒரு இன்சைட் ஜாப் அப்படின்னு சொல்லி அவங்களை சார்ந்தவங்களே சொல்றாங்க. இதுல எது உண்மை எது போய் அப்படின்றத நீங்களே பாத்துக்கோங்க. This doesn't even get us into the lies that were spread about October 7th. Lie after lie after lie. Where is the evidence to support your 40 beheaded babies that Joseph Biden said he saw? That's a lie. That's a proven lie. But you still have pundits in this country right now from the lying prostituted media who are still saying 40 beheaded babies. Most of them have got the memo and shut up with that lie. But that was spread for month after month after month. Also, we heard about babies being put in ovens. Lie. That is a lie. We've heard about women being raped, but we've seen no evidence. Lie. Lie again. அதே மாதிரி தான் இன்னொரு உலகமாக போய் சொல்லி இருக்கிறதா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில பேர் சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, இந்த 9/11 அட்டாக் இருக்கு இல்லையா, இது வந்து முஸ்லீம்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல, இது ஒரு இன்சைட் ஜாப், ஜைனிஸ்டுகளோட இன்சைட் ஜாப் அப்படின்னு சொல்லி லாரி சில்வர்ஸ்டெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாரு. அவரு தான் இந்த ட்வின் டவர்ஸ் பில்டிங்கை வாங்கி இருக்காரு. ஆனா அந்த பில்டிங் எந்த நிலைமையில இருந்துச்சு தெரியுமா? யாருமே வாங்க மாட்டாங்க, அந்த மாதிரி நிலைமையில அந்த பில்டிங் இருந்திருக்கு. ஏன்னு கேட்டா, அந்த பில்டிங் ஒரு பழமை வாழ்ந்த பில்டிங்கா இருந்தாலும் கிட்டத்தட்ட 400 டன் அஸ்பெஸ்டோஸ் அந்த பில்டிங்ல இருந்திருக்கு. சோ இந்த பில்டிங்கை வந்து உடைச்சா அந்த அஸ்பெஸ்டோஸ் வந்து காத்தோடு வந்து கலந்து அது பாய்சனஸ் ஆகி மக்கள் வந்து சுவாசிக்கும் போது உடல் ரீதியான ஆபத்தில் வந்து வாரதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அதனாலேயே இந்த பில்டிங்கை உடைக்கிறதுக்கு பல நபர் அத்தாரிட்டிஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்ட போது அந்த பெர்மிஷனை ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அந்த அத்தாரிட்டிஸ். அப்படியாப்பட்ட இந்த பில்டிங்கை இந்த லாரி சில்வர்ஸ்டெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 99 வருஷத்துக்கு லீஸ் பண்ணி வாங்கினாரு. அதுவும் டெரரிஸ்ட் அட்டாக்கு லீஸ் பண்ணி இவர் வாங்கியிருக்கிறாரு. இவர் பில்டிங்கை வாங்கி கிட்டத்தட்ட 3 மாசம்ன்ற மாதிரி குறுகிய காலத்துல அதே மாதிரி ஒரு அட்டாக்கும் அந்த ட்வின் டவர்ஸ்க்கு வந்து படுது. அதுலயே முக்கியமான 2 ஃபிளைட் வந்து இந்த தனித்தனி பில்டிங்ல வந்து அட்டாக் பண்ணனால இவர் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது கோர்ட்ல எனக்கு டபுள் இன்சூரன்ஸ் வேணும்னு ஆர்கியூ பண்ணினோன்னே இன்சூரன்ஸ் கம்பெனி அதை ரெஃப்யூஸ் பண்ணதுக்கு பிறகு இது தனித்தனி 2 ஃபிளைட்னால வந்து பட்டதுனால எனக்கு டபுள் இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோர்ட்ல வாதாடி வெற்றி அந்த டபுள் அட்டாக்கு டபுள் இன்சூரன்ஸும் வந்து இவர் எடுத்திருக்காரு. இது சம்பந்தமா 1 இல்ல 2 இல்ல அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு. இது ஒரு முஸ்லீம் அல்ல, இதுக்கு சம்பந்தமே இல்ல, இது ஒரு இன்சைட் ஜாப் தான் அப்படின்றதுக்கான. I turn now to the title, 9/11, An American Empire. I will introduce this topic by quoting the endorsement by Paul Craig Roberts, who wrote, "This is the most important book of our time. Distinguished national and international scientists and scholars present massive evidence that the 9/11 Commission report is a hoax and that the 9/11 terrorist attack has been manipulated to serve a hegemonic agenda in the Middle East." You might be tempted to regard Roberts' statement that this is the most important book of our time as hyperbole. But let's think about this. If our position that 9/11 was an inside job is true, this means that the claim that America was attacked by Arab Muslims is a lie. It means that the so-called war on terror is a hoax because the 9/11 terrorists were within our own government. It means that not only the attack on Iraq, but also the attack on Afghanistan was completely devoid of justification. It means, therefore, that all the people in those 2 countries who have died as a result of our invasions, well over 100,000 people, have been killed on the basis of a lie. It means that the Bush-Cheney administration, which regularly describes the rulers of other countries as evil, is itself guilty of treason, mass murder of its own citizens, and mass murder of Afghanis and Iraqis. அது மட்டும் இல்லாம இந்த ஈராக்ல நடந்த விஷயம் இருக்கு இல்லையா, மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வெப்பன் ஒன்று வச்சிருக்காரு சதாம் ஹுசேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இது வரைக்கும் அந்த மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வெப்பன் எங்கன்னு சொல்லி யாரும் மனித இனத்துக்கே எதிரான ஒரு வெப்பன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பயன் காட்டினாங்க. It was a mistake. The war in Iraq, we spent $2 trillion, thousands of lives. We don't even have it. Iran is taking over Iraq with the 2nd largest oil reserves in the world. Obviously, it was a mistake. So George Bush made a mistake. We can make mistakes, but that one was a beauty. We should have never been in Iraq. We have destabilized the Middle East. But so you still think he should be impeached? I think it's my turn, isn't it? You do whatever you want. You call it whatever you want. I want to tell you, they lied. Okay. They said there were weapons of mass destruction. There were none, and they knew there were none. There were no weapons of mass destruction. All right. Governor Bush.
அது மட்டும் இல்லாம அதுக்கு முந்தையே அங்க சாங்ஷன் பண்ணினாங்க, தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு பொருளாதார ரீதியா வளர்ச்சி அடையாம முடக்கப்பட்டுச்சு அந்த நாடு. யாரு? டைரக்டா அமெரிக்கா. இதை நான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம், இப்படி சாங்ஷன் பண்ணினதுனால மட்டுமே அதிகமான பெண்களும் சின்ன பிள்ளைங்களும் அரணிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. அதுல கிட்டத்தட்ட 500,000 5 லட்சம் சின்ன பிள்ளைங்க வந்து இவங்க பசி பட்டனால வேணுண்டே இவங்க கொண்டாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பாலஸ்டைன்ல இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களை பசியில போட்டு கொள்றாங்க, பெண்களை கொள்றாங்க. இது ஏன் சின்ன பிள்ளைங்களையும் பெண்களையும் சிரியா உட்பட ஏன் டார்கெட் பண்ணாங்கன்னு கேட்டா, உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிபுணர்கள் வந்து சொல்ற கருத்து என்னன்னா, இது வந்து இவங்கள, அதாவது அமெரிக்காவா இருந்தாலும் சரி, இஸ்ரேலா இருந்தாலும் சரி, இவங்களோட கொள்கைக்காக இவங்க வந்து வேலை செய்யறாங்க. இவங்களோட கொள்கை என்னன்னு கேட்டா, அதுதான் கிரேட் இஸ்ரேல். அந்த அரபு நாடுகள், அந்த அரபு தீபகற்பம், இந்த சவுதி ஆயிக்கட்டும், ஈராக் ஆயிக்கட்டும், இந்த ஜோர்டான் ஆயிக்கட்டும், அதே மாதிரி ஈராக் ஆயிக்கட்டும், ஈஜிப்ட் ஆயிக்கட்டும், இதுல எல்லாத்துலயும் இவங்களோட ஆட்சியை கொண்டு வர போறாங்க. அதனால அடுத்த தலைமுறையே இருக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி வேலை செய்யறாங்கன்றது அவங்களோட கருத்து வந்து சொல்றாங்க அரசியல் நிபுணர்கள். சோ இது ஒன்று கொண்டு மெச் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் சட்டப்படி மெச் ஆகுது இல்லையா? இவங்க யார் யார் வேற வேற கொடி கீழ இருந்தாலும் இவங்களோட கொள்கை எல்லாம் ஒரே கொள்கை. அதனாலதான் ஈரான் அதை சரியா அடையாளம் கண்டு இவங்களை ஜயனிஸ்டுகள் அப்படின்னு சொல்லி தனிமைப்படுத்தி வேறுமைப்படுத்தி அவங்களோட எந்த உறவுக்கும் போகாம இருக்கிறாங்க. ஏண்டா இவங்க கொடுத்த வாக்குல நிலையா நிக்காத ஆட்கள், இவங்க நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய ஆட்கள்னு சொல்லி ஈரான் சொல்றாங்க. சரியா? அப்படி இருக்கும்போது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா பாருங்க, இவங்க இந்த 5 லட்சம் பிள்ளைங்களை ஈராக்ல சாங்ஷன் பண்ணி பசியில போட்டு கொண்டது. அப்ப அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில இந்த அந்த ஸ்டேட் செக்ரட்டரி வந்து இன்டர்வியூ கேட்கும் போது, இந்த 5 லட்சம் பிள்ளைங்களை பசியில போட்டு நீங்க இப்படி கொள்றீங்களே, இது ஒரு பொறுமையான விஷயமா நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, உண்மைக்குமே அந்த தருணத்தை நான் உணர்ந்தேன். அவங்க சொல்ற பதில கேட்டு, இவங்க எல்லாம் பொம்பளையா இருக்கிறதுக்கு தகுதியானவங்களே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு நினைப்பு வந்துச்சு அவங்க சொன்ன பதிலுக்கு. ஏன்னு கேட்டா, அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இந்த 5 லட்சம் பிள்ளைங்களை கொண்டது ஒரு பொறுமதியான விஷயம் தான் அப்படின்னு சொன்னாங்கண்டா பாத்துங்களேன். We have heard that 500,000 children have died. I mean, that's more children than died in Hiroshima. And you know, is the price worth it? I think this is a very hard choice, but we think the price is worth it. இவங்க வெள்ளம் சொல்லாம அழகா இருந்தாலும் உள்ளுக்கு என்னமோ இந்த மாதிரி வன்மமும் கெட்ட எண்ணங்களும் நிறைஞ்சிருக்கிறது அவங்க சொன்ன ஆன்சர்ல வந்து எனக்கு பார்க்க கிடைச்சிச்சு. அதே மாதிரி தான் இஸ்ரேல்ல வந்து இன்னைக்கு இந்த சின்ன பிள்ளைங்களை கொண்டுட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகிய சிம்சா ரொஷ்மன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு மிகப்பெரிய கண்ட்ரோவர்ஷியல் டாபிக்ல வந்து மாட்டினார். கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆன்சரா, காசா அளிக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் எங்களோட எதிரி அப்படின்னு சொல்லி மனித இனத்துக்கே எதிரான ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லிட்டாரு. ஏன்னா சின்ன பிள்ளைன்னு சொன்னா அதுங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதை வந்து எதிரின்னு சொன்னதுக்கு பிறகு இவருக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் தலைகுனிய வந்தது மட்டும் இல்லாம, இவர் ஆஸ்திரேலியாவை நோக்கி அங்கே கூடிய யூத கம்யூனிட்டி, ஜூயிஷ் ஜைனிஸ்ட் கம்யூனிட்டி சந்திக்க போயிருந்தாரு. அப்ப ஆஸ்திரேலியாவில் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா, இவர் இந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளைங்க எதிரின்னு சொல்லி ஒரு விஷ கருத்தை பதிவு செஞ்ச ஆளாச்சு. இவர் எங்கட கம்யூனிட்டிக்கு வந்தா இங்கேயும் விளைவுபடுத்தி பல பிரச்சனை வர வச்சிருவாருன்னு சொல்லிட்டு சிம்சா ரொஷ்மன் அப்படி சொல்லக்கூடியவரை ஆஸ்திரேலியாவுக்கு வாரத 3 வருஷம் தடை பண்ணது மட்டும் இல்லாம அவரோட அப்ளை ஆகியிருந்த அந்த விசாவை வந்து பேன் பண்ணிட்டாங்க. உலக அளவுல இவங்க செய்யற வேலைகள் இந்த மாதிரி வேலையா இருக்கு. இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா, இந்த பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாலஸ்டைன் அப்படின்னு சொல்லி ஒரு நாடே இல்ல அப்படின்னு சொல்றது எப்படி விளங்குதுன்னு கேட்டா, ஒரு ஆட்டிடியூட், ஒரு அரோகன்ட் தனமா வந்து விளங்குது. ஏன்னு கேட்டா, உலக வரைபடத்துல இருந்த ஒரு விஷயத்த அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா அது என்ன மாதிரி ஒரு போக்கு அப்படின்னு வந்து விளங்குது இல்ல. ஒரு மனிதன் வரம்பு மீறின செயல் செய்யும் போது ஒரு அளவு தான் உலகம் அதோடைய விரோதத்தை காமிக்கிறதுக்கு பொறுத்துட்டு இருக்கும். அளவு தாண்டிச்சுன்னு வைங்க, வரலாறுல எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்த்தும் திருந்தாம இந்த மாதிரி ஒரு நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு அரகண்டா ஒரு அடாவடித்தனமா யாருமே நடந்துக்கிறது அது வந்து பசந்தான ஒரு விஷயமோ அழகான விஷயமோ மதிக்கக்கூடிய விஷயமோ வரவேற்கத்தக்க விஷயமோ எடுத்துக்கிறவே இயலாது. பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பாலஸ்டைன் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா வெளிப்படுத்தினோன்னே இறைவன் சூழ்ச்சிக்காரனுக்கு எல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன். அவன் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டா, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுடைய அசெம்பிளில கிட்டத்தட்ட 146 நாடுகள் மட்டுமே பாலஸ்டைன் ஒரு இண்டிபெண்டன்ட் ஷவரிங் கண்ட்ரியா ரெகக்னைஸ் பண்ணிருக்கு. இது பாலஸ்டைனுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதாவது 175% உலக நாடுகள் பாலஸ்டைன் ஒரு ஷவரிங் கண்ட்ரியா வந்து ரெகக்னைஸ் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பேசிக்கொள்ளக்கூடிய சில நிகழ்ச்சிகள் என்ன பேசுறான்னு கேட்டா, இந்த பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அப்படி சொல்லக்கூடியவர் ஏற்கனவே போர் குற்றவாளி, இன்டர்நேஷனல் ஒரு கிரிமினல் வந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இப்ப இந்த போருக்கான சூழ்நிலை மட்டும் இஸ்ரேல் இல்லன்னு சொல்லி வைங்க, உலக நாடுகள் வந்து அமைதியாயிரும். அதுக்கு பிறகு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ வந்து எடுத்து உள்ளுக்கு போட்டுருவாங்க. அதுக்கு பிறகு 1 2 3 4 5 கம்பி எண்டி வேண்டிய நிலைமை வரும் இல்லையா. சோ இந்த நிலைமை வராம இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும், உலக நாடுகள் ஒரு பதட்டத்திலேயே வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து இந்த பெஞ்சமின் நெத்தன்யாஹூ வந்து இப்ப இறங்கி இருக்காரு. சும்மா இருக்கிற ஈரான் கடிக்கிறது, சும்மா இருக்கிற கட்டர் கடிக்கிறது, அடிச்சுட்டு நாங்க பாதுகாக்க போறோம் அப்படின்னு சொல்றது. சோ இந்த மாதிரி ஒரு போர்க்கான சூழ்நிலை இல்லாம போக கூடாதுன்றதுக்காக இவர் செய்யற வேலைகள் இருக்குதானே, உலக நாடுகள்ல உலகத்துல வாழக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஃபியூச்சரை கொண்டு வருமோ அப்படின்னு சொல்லி நாங்க பயப்படுறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிற சந்தர்ப்பங்களும் இருக்கு. எது எப்படி போனாலும் இவங்களோட உலக ரீதியான வெளிப்படையான இந்த அரசியல் நகர்வுகள் இப்படிதான் இருக்கு. இது மனித இனத்துக்கு எதிரானதா இல்லாட்டி உலகத்துக்கு நன்கானதா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கிட்டத்தட்ட சொன்னாரு,
நாங்க எல்லாம் இஸ்ரேலியர்கள். நாங்க எல்லாம் இந்த 1948 முந்தி நீங்க பாலஸ்தீன்ல இருந்தேன்னு சொல்றீங்களே, 4000 வருஷம் எங்களோட ஹிஸ்டரி பழமை வாய்ந்தது. நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஏப்ரஹிம், ப்ரொஃபெட் ஏப்ரஹிம் அவங்களோட வாரிசுகள். எங்களுக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் எவ்வளவு லிங்க் இருக்கு தெரியுமா? நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், யூசுப் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், தாவூத் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், இவங்க எல்லாத்தோடய நாங்க தான் அங்க பாலஸ்டைன்ல இன்னைக்கு நீங்க சொல்ல இஸ்ரேல் நாங்க இருந்தோம். நீங்க எல்லாம் முஸ்லீம்ல அப்ப எங்க இருந்தீங்க? அட்ரஸே இல்ல. கிட்டத்தட்ட ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து 600 வருஷத்துக்கு பிறகு தான் அங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அதுக்கு பிறகு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட மரணத்துக்கு பிறகு தான் உமர் ரலியல்லாஹு அவங்களோட காலத்துல செகண்ட் கலீஃபா அவங்க தான் போயிட்டு ஜெருசலத்தை வந்து கைப்பற்றுறாங்க. அதுக்கு பிறகு தானே முஸ்லீம்கள் அங்க குடியேறாங்க. அப்படி இருக்கும்போது முஸ்லீம்கள் நீங்க எப்படி அங்க சொந்தம் கொண்டாடுவீங்க அப்படின்னு இவர் கேட்கிற கேள்வி சில முஸ்லீம் உலமாக்களுக்கே பதில் தெரியாம இருக்குது. ஆனா மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த பூமி முஸ்லீம்களுக்கு எப்படி சொந்தமாகுது அப்படின்றது மட்டும் இல்லாம பெஞ்சமின் நெத்தன்யாஹு இந்த கருத்துக்கு உண்மையான விளக்கம் என்னது? உண்மையுமே இவர் சொல்றாரு ஆன்டிசெமிட்டிக்னு சொல்லி இவங்களை எதிர்க்கிறவங்கள ஆன்டிசெமிட்டிக்னு சொன்னா என்னது? இவங்களுக்கும் செமிட்டிக் பீப்புளுக்கும் கனெக்ஷன் இருக்கா இல்லையா? இப்படின்றதெல்லாம் மார்க்கத்தின் அடிப்படையில் அடுத்த வீடியோல பார்ப்போம்.